Hi viewers, welcome to episode 28 of Rama the Misinterpreted Hero. போன எபிசோடில் அகல்யாவுக்கு எப்படி முக்தி கிடைச்சதுன்னு பார்த்தோம். இந்த எபிசோட் அதோட கண்டினியூட்டி தான். அகல்யாவுக்கு முக்தி கொடுத்தது ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் விஸ்வாமித்திரரோட மிதிலா நகரத்துக்குள்ளே வராங்க. மிதிலா நகரத்துக்குள்ளே ராமர் லக்ஷ்மணனோட விஸ்வாமித்திரர் வராருன்னு தெரிஞ்சு மிதிலா நகரத்தோட ராஜாவான ஜனகன் நம்ம விஸ்வாமித்திர மகரிஷிக்கு நம்ம பூர்ண கும்பலாம் மரியாதை பண்ணி நம்மளோட அரண்மனையில் அவருக்கு பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவரோட மந்திரி சபையில் எல்லாத்தையும் சொல்கிறாரு. எல்லாருமே நீங்கள் செய்கிறது கரெக்டு தான் அப்படின்னு ராஜாவோட வழிமொழிகிறாங்க. அப்போ அந்த ராஜா புரோகிதர் அந்த சதானந்தன் சொல்கிறாரு, இப்போ தான் எனக்கும் என்னோட ஞான திருஷ்டியில் தெரிஞ்சது, என்னோட அம்மாவான அகல்யைக்கு விஸ்வாமித்திர மகரிஷியால் தான் முக்தி கிடைச்சிருக்கு. அதனால நான் அவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக உங்கள் எல்லாருக்கும் நான் விஸ்வாமித்திரரோட சரித்திரத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சதானந்தர் அந்த மிதிலாவோட சபையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் விஸ்வாமித்திரரோட சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முன்னொரு காலத்தில் குஷிக தேசம்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டோட ராஜா பேர் காதி. அந்த காதின்ற ராஜாவுக்கு சத்தியவதின்னு ஒரு பொண்ணு மட்டும் இருந்தாங்க. இந்த சத்தியவதின்ற பொண்ணு ருச்சிதன்னு ஒரு ரிஷிக்கு அந்த மகாராஜா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் அந்த ரிஷியோட ஆசிரமத்துக்கு அந்த ராஜா போய் கேட்குறாரு, எனக்கு இருந்த ஒரே ஒரு பொண்ணையும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு அப்புறம் ஆண் வாரிசு இல்லை, அதனால நீங்கள் ஏதாவது பூஜைலாம் பண்ணி எனக்கு ஆண் வாரிசு வர்றதுக்காக யாகம்லாம் பண்ணணும்னு கேட்குறாரு. அந்த ரிஷியும் சரி நான் யாகம்லாம் பண்ணுறேன், எனக்கும் கல்யாணம் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கும் சந்தான பிராப்தியே இல்லை, அதனால நான் 2 யாகமாக பண்ணுறேன் அப்படின்னு அந்த ரிஷி முடிவு பண்ணிட்டு 2 யாகம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த காதின்ற மகாராஜாவோட பட்டத்து ராணி அந்த என்னெல்லாம் யாகம் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நல்லா கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த யாகம் முடிஞ்ச உடனே அந்த ருஷிதன்ற மகரிஷி சொல்கிறாரு, நான் ஸ்நானத்துக்கு போயிட்டு வரேன், நான் போயிட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் யாகம் ஃபுல்லாக முடிஞ்சது, அதனால அந்த யாகத்தோட மந்திர தீர்த்தத்தை நீங்கள் என்னோட மனைவியும் இந்த ராணியும் சாப்பிடட்டும், இது மூலமாக அவங்களுக்கு ஆண் வாரிசு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷி ஸ்நானத்துக்கு போயிடுறாரு. அந்த ராணி என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அவருக்கு பையன் பிறக்க போகுது, அதனால அவர் அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மந்திரத்தெல்லாம் அந்த தீர்த்தத்தில் வச்சிருப்பாரு, நம்ம அந்த ரிஷி பத்னிக்கு கொடுத்த தீர்த்தத்தை நம்ம குடிப்போம், அவளுக்கு நம்மளோட தீர்த்தத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ராணி அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த ராணி அதே மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த ரிஷி பத்னியும் பை மிஸ்டேக் அந்த இன்னொரு பாத்திரத்தில் இருந்த தீர்த்தத்தை குடிச்சிடுறாங்க. இப்போ இந்த ருச்சிதன்ற மகரிஷிக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ராணி ஏதோ குழப்பாடி பண்ணியிருக்காங்க, அதனால தீர்த்தம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணிக்கிட்டையும் ரிஷி பத்னிகிட்டையும் சொல்கிறாங்க, நான் என்னோட மனைவியிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன், அந்த தீர்த்த பாத்திரத்தில் உள்ள தண்ணியை சாப்பிட்டா வர்ற குழந்தை நல்லா பிரம்ம தேஜஸோட மகானா தபஸ்வியாக இருக்கும், அதே மாதிரி ராணிக்கு கொடுத்த தீர்த்தத்தை கொடுத்தா அந்த குழந்தைக்கு கோபம், க்ஷத்ரியனுக்கு என்னெல்லாம் குணம் இருக்குமோ அந்த குணத்தோடு இருக்கிற ஒரு குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்டு 2 பேருமே ரொம்ப வருத்தப்பட்டுடுறாங்க. இதை கேட்டுட்டு அந்த வேதவதின்ற ரிஷி பத்னி சொல்கிறாங்க, நான் இதை வேணும்ன்ட்டே பண்ணல, என்னோட அம்மா தப்பு பண்ணிட்டாங்க, இதுக்கு ஏதாவது விமோசனம் இருக்கான்னு கேட்டதுக்கு இந்த மகரிஷி சொல்கிறாரு, நீ தெரியாமல் பண்ணதுனால ஒரு ரிலாக்ஸேஷன் என்னால் கொடுக்க முடியும், உன்னோட பையன் சாதுவாக தான் இருப்பான், ஆனால் உன்னோட பையனோட பையன் அதாவது உன்னோட பேரன் பயங்கர கோபக்காரனாக இருப்பான், அவன் பிராமணனாக பிறந்திருந்தாலும் அவனுக்கு கோபம் மற்ற சத்திரிய குணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷி போயிடுறாரு. சொன்ன மாதிரியே இந்த ரிஷி பத்னிக்கு ஜமதக்னின்னு ஒரு பையன் பிறக்கிறாரு. அதே மாதிரி அந்த மகாராணிக்கு கௌஷிகன்னு ஒரு பையன் பிறக்கிறாரு. இந்த கௌஷிகன்ற பையனுக்கு எல்லா கலையும் கற்றுக் கொடுத்து அந்த காதின்ற ராஜாவுக்கு அப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாங்க. பட்டாபிஷேகம் முடிஞ்சு ஒரு நாள் அந்த கௌஷிகன்ற ராஜா வேட்டைக்கு போயிருக்காரு. வேட்டைக்கு போன இடத்துல விஸ்வாமித்திரரோட ஆசிரமத்துக்கு வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு போயிருக்காரு. வசிஷ்டரோட ஆசிரமத்தில் அவர் காமதேனுவை பார்த்து அவருக்கு ஆசை வந்திருக்கு, இந்த காமதேனு நம்ம தான் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நம்ம இந்த காமதேனுவை எப்படியாவது நம்ம அபகரிச்சுக்கணும், இப்படிலாம் இந்த கௌஷிகன்ற ராஜா யோசிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த கௌஷிகன்ற ராஜா எப்படி ராஜரிஷி விஸ்வாமித்திரர் ஆனார், வசிஷ்டருக்கும் அவருக்கும் எதனால பகை, அந்த ஜமதக்னியோட பையன் யார், இதெல்லாம் நம்ம இனிமேல் வரப்போகிற எபிசோட்ஸில் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.